ஹலோ ஆல், வெல்கம் டு சஃபீஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் மட்டன் உருண்டைக்கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். இது எங்களோட ஃபேமிலி ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், பட் ரொம்ப ஒன்றும் டிஃபிகல்ட் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெஷர்மெண்ட்ஸோடு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 300 கிராம்ஸ் மின்ஸ் மீட் எடுத்திருக்கேன். மின்ஸ் மீட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 3/4 கப்பு, அது ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பொட்டுக்கடலை, இதை ஒரு 1/2 கப்பு, அது நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், வாஷ் பண்ணி புழிஞ்சு வச்சுருக்க மின்ஸ்டு மீட், எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்பைஸ் பவுடர். இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா அதில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அரைச்சி வச்சிருக்க தேங்காய், பொடியாக சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழை அண்ட் கருவேப்பிலை, பவுடர் பண்ணி வச்சிருக்க கடலை மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருங்க. ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டாக எல்லாம் கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 1/2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருவேப்பிலை, ஒரு 3/4 கப் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், நம்ம அரைச்சி வச்சுருந்த ஸ்பைஸ் பவுடர்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 3 தக்காளியோட பேஸ்ட்டு. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஸ்பைசஸ் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஸ்பைஸ் பவுடர்,
1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். 5 டீஸ்பூன் தனியா பவுடர், 4 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ பியூரிக்கு பதிலாக சாப்ட் டொமேட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதை நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த ஆயில் வெளியே வர வரைக்கும் நம்ம அதை சாட்டே பண்ணணும். இந்த மசாலாவை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் லிட் போட்டு குக் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் ரிமூவ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணணும். எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி நான்வெஜ் குழம்புல லைக் மட்டன் குழம்புல ஆர் உருண்டைக்கறி குழம்புல கத்திரிக்காய் ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள் நாங்கள் ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வெஜிடபிள் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்காக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கத்திரிக்காய் ஹாஃப் குக் ஆகிருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம இந்த குழம்புக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. அது நல்லா பாயில் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம லிட் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி பாயில் ஆகும். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டைக்கறியெல்லாம் எடுத்து இந்த குழம்புல ஆட் பண்ணிடணும். அது குழம்புல உருண்டைக்கறி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கரண்டி போட்டு கிளறக்கூடாது. அது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. எல்லா உருண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. 4 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம லிட் ஓப்பன் பண்ணோன்னா இந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்து மேலே ஃப்ளோட் ஆகும். இந்த குழம்பு எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சுண்ட வச்சுக்கலாம். இப்போ குழம்பு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இது ஒயிட் ரைஸ் ஆர் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதே மிக்சரை நம்ம வடையாகவும் செய்யலாம். நம்ம எப்படி நார்மலான வடை எப்படி நம்ம தட்டி போடுவோம் அதே மாதிரி தட்டி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த மெத்தட் சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதில் இந்த கறி பச்சையாக இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக குக் பண்ணி எடுக்கணும். வடை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எண்ணெயிலேருந்து எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த உருண்டைக்கறி குழம்பும் இந்த வடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்ட்டு. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சஃபீஸ் கிச்சன்.